வணக்கம். இந்த நிதிநிலை ஆண்டின் பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஜெட் வந்தோடனே ஏதோ எஸ்சி மக்களுக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி கொஞ்சம் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உடனே அதுக்கு மறுப்பு குரல், எதிர்ப்பு குரல்லாம் வந்ததை பார்த்தீங்க. பொதுவாக இந்த பட்ஜெட் மீதான ஒரு பார்வை நமக்கு பொதுவாக இங்கே யாருக்கும் இல்லை. பொது பட்ஜெட் மீதும் இல்லை, எஸ்சி மக்களுக்கான பட்ஜெட் மீது எஸ்சி மக்களுக்கே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருந்தத்தக்க செய்தி. அது படித்தவனாக இருக்கட்டும், இப்போ படிக்காதவங்க இதுக்குள்ளே போய் ஒரு ஆய்வு பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்காது. இப்போ படித்தவங்க இப்போ இந்த ஆண்டு இதுதான் அந்த அறிக்கை, அது மொத்த பட்ஜெட்டை வச்சுருக்கேன். அப்போ இது கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் என்னென்ன நடந்திருக்குன்னு. பொதுவாக இந்த பட்ஜெட்லங்க ஒரு புள்ளி விவரம் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இதுதான் கடந்த ஆட்சியில் நம்ம சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக 18-19 ஒரு 11,669 இந்த மாதிரி வெல்ஃபேருக்கு போட்டிருக்காங்க. அதில் 11,115, அதாவது எப்படி ஆண்டு கணக்கில் சொல்லிடுறேன். 18-19 95.26% செலவு பண்ணியிருக்காங்க. 19-20 96.23% செலவு பண்ணியிருக்காங்க. 20-21 92.23%, 21-22 83.19%, 22-23 80.64%. உங்களுக்கு தெரியும் இந்த 20, 21, 22, 23 யாரோட ஆட்சின்னு. 22-23 80.64%, 23-24 98.24%. இதுல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7,833 கோடியே 66 லட்சம் செலவு செய்யப்படாம திருப்பி அனுப்பப்பட்டது. அப்போ 24-25 கடைசி இவங்க ஆண்டுல 79.12%, அதாவது ₹1 கொடுத்தா அதுல 80 காசு செலவு பண்ணிட்டு 20 காசை இவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் எதேச்சையான பட்ஜெட்டின் நிலை. இப்படி இருக்கிற போது இங்க சிறப்பு உட்குறிவு இந்த நிதி ஒதுக்குறாங்கல்ல எங்களுக்கான பட்ஜெட்ல, எஸ்சிக்கான பட்ஜெட்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஓராண்டு நீங்க ஒரு காசை செலவு பண்ணலன்னா அந்த நிதியாண்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த பட்ஜெட் விட்டு அடுத்த பட்ஜெட்ல அதை கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா 2020-24 கேரி ஓவர் பண்ணாத 25-26 பண்ணியிருக்கணும், இல்லை இந்த தடவை பண்ணியிருக்கணும். இவங்க யாரும் அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1979 இந்த சிறப்பு உட்கூறு நிதியில ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு 20% இதற்கான செலவினங்களை ஒதுக்கணும். அதாவது ₹100 ஒரு பொது செலவினங்களுக்கு ஒதுக்குறோம்னா இவங்களுக்கு ₹20 இவங்களுக்காக ஒதுக்கணும். அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகைக்கான அந்த திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதுல மொத்த ஒதுக்கீடு 14,413 கோடி. இப்போ இதுல எஸ்சிக்கான ஆதிதிராவிட மக்களுக்கான ஒதுக்கீடுன்ற பெயர்ல 4,323 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இது ஒதுக்கீட்டு, அதாவது மொத்த ஒதுக்கீடுனா இந்த 14,413 கோடி இருக்கு இல்லையா, அதுல 20% ஒதுக்கிறதுக்கு பதிலா 30% ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுல 10% அதிகமா ஒதுக்கியிருக்காங்களா. அடுத்து விகாஸ் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி இயக்கம் கிராமின், அதுல மொத்த ஒதுக்கீடு 6,903. இதுல எஸ்சிக்களுக்கு 2001, அதாவது 29% ஒதுக்கியிருக்காங்க. எந்த சதவீதம் ஒதுக்கணும்? 20% ஒதுக்கணும். இதுல 9% அதிகமா ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி விகாஸ் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி இயக்கம் கிராமின், அதுல 4,002 பொதுவா ஒதுக்கிட்டு அதுல 1,156 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது 25%. அதே மாதிரி மகளிருக்கு இலவச பேருந்து பயண அனுமதி சீட்டு வழங்கியதில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்தல், அதாவது அந்த காசை டிரான்ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். அதுக்கு ஒடுக்கப்பட்ட தொகை 3,999 கோடி மொத்தத்துல. அதுல எஸ்சி பெண்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 1,479 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மொத்த ஒதுக்கீட்டுல 37%. எவ்வளவு ஒதுக்கியிருக்கணும்? 20% ஒதுக்கியிருக்கணும். அடுத்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதுல மொத்தமா
2175 கோடி ஒதுக்கிட்டு அதில் 633 கோடி இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து 29%. எவ்வளோ ஒதுக்கணும்? 20% ஒதுக்கிருக்கணும். 9% அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் நபார்டு உதவியுடன் சாலை பணிகள் செயல்படுத்துதல் மொத்தமாக 1197 கோடி ஒதுக்கிட்டு எங்களுக்கு 433 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து 22%. சரி, பரவாயில்ல, ஒரு 2% அதிகமாக ஒதுக்கியிருக்காங்கன்னு விட்டுருவோமே. ஏனைய மாவட்ட சாலை பணிகளுக்கான விரிவான சாலை அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 1156 கோடியை ஒதுக்கிட்டு அதில் 330 கோடி ரூபாய், அதாவது 29% அதில் ஒதுக்கியிருக்காங்க. ஆஜீவிகா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் 1046 கோடி ஒதுக்கிட்டு அதில் 267 கோடி, அதாவது 26%. எத்தனை சதவீதம் ஒதுக்கணும்? 20% ஒதுக்கணும். அப்புறம் பெருந்தலைவர் வெற்றி வீடு திட்டம் 1000 கோடி ஒதுக்கிட்டு 330 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து 33%. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் அனைத்து பள்ளி நாட்களிலும் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்குதல் 724 கோடி ஒதுக்கிட்டு அதில் 220 கோடி, அதாவது 30% ஒதுக்கியிருக்காங்க, அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் 500 கோடி ஒதுக்கிட்டு 165 கோடி, அதாவது 33% நிதி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப ஒதுக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னா 7691 கோடி. இவங்க அதிகப்படியாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா இது கூட ஒரு 3642 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தமாக 11333 கோடியை ஒதுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் 10%, 9%, 5%, 17%, 9%, 9%, 6%, 13, 10, 13 இந்த மாதிரி எக்ஸஸா அதுக்கு பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த பணம் எப்படி வந்து அங்க வந்து செலவு செய்யப்படும் நீங்க நினைக்கிறீங்க? இது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது சட்டத்துக்கு புறமானது. இது ஏன்னா 2024 இந்த சிறப்பு உட்குறு நிதி சம்பந்தமா ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லை பர்சன்டேஜ் அடிப்படையில் எதில் ஒன்றாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த திருட்டு திமுக ஒரு ஐடியாவை பண்ணிச்சு. அதன் அடிப்படையில் பணத்தை ஒதுக்கிட்டு இதை வந்து செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இன்னொரு புள்ளி விவரம் இருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 24-25ஆம் ஆண்டு ரூபாய் 957 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட தொகையில் 510 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்சம் 447 கோடி ரூபாய் செலவு பண்ணல. இதே போலவே 25-26 ஒதுக்கீடு செய்யப்பட்ட 899 கோடியில 379 கோடி செலவு பண்ணிட்டு 528 கோடி செலவு பண்ணல. இப்போ 26-27 ஆண்டுக்கான இந்த இடைக்கால பட்ஜெட்ல இந்த திட்டத்துக்கு 725 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கடந்த ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல கடந்த காலங்கள்ல 50% கூட செலவிடப்படாத இந்த வேலைவாய்ப்பு என்ற பெயர்ல 50 நாள் வேலைவாய்ப்பு கூட கிடைக்காத என்ன தெரியுது. இப்போ ஏற்கனவே பாதி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல இவ்வளவு காசை ஒதுக்கிட்டு இது என்ன பண்ணுவீங்க? இது எப்படி முழுமையா செலவு பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆண்டு முடிஞ்ச பிறகு இதுல பயனாளிகள் யாரும் இல்லை, அதால இந்த தொகையை திருப்பி நாங்க அனுப்புறோம் அப்படின்னு நீங்க இதை முடிப்பீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ ஒருத்தருக்கு பசின்னா சும்மா நாக்கு நீட்டா இந்தடா ஊறுகாய் தரேன்னு போடா அப்படிங்கிறது தீர்வாகுமா? ஒருத்தர் கூட்டியப்பா இவனுக்கு ஒரு கவலை சோறு போடுங்க வயிறு நிறையட்டும் அப்படின்னு சொல்றது தீர்வாகும். அப்போ நீங்க நாங்க என்ன தொடர்ந்து சொல்றோம்னா, இப்போ தெலுங்கானாவெல்லாம் எஸ்சி மகளிர் இருக்காங்கல்ல, இந்த சிறப்பு உட்குறு திட்ட நிதி நீங்க சிறப்பா எங்களை கவனிச்சு தத்தெடுத்து எல்லாம் பண்ணுங்கலாம் யாரும் சொல்லல. ரெகுலரா ஒதுக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்கு இல்லையா? அதன்படி தாக்கோல எஸ்சி பெண்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு முழு மானியம் தராங்க. பெண்கள் பேர்ல நிலத்தை வாங்கி எழுதிடுறாங்க. அதே மாதிரி தொழில் தொடங்குவதற்கு 10 லட்ச ரூபாய் மானியம் தராங்க. ஒவ்வொரு சிறு தொழில் தொடங்குவதற்கும் 10 லட்ச ரூபாய் மானியத்தை தந்து சிறப்பா அதை தொழில் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரி செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்கிறது தானே நமக்கு ஒரு சிக்கலா எழும்புது. நீங்க எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியிலிருந்து 10-20% ஒதுக்குனா 30%, 40%ன்னு ஒதுக்கி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்க. அதே மாதிரி அரசினர் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான நிதி உதவி ஒண்ணுமே ஒதுக்கல. 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கு. எதுக்கு அது?
அப்போ அதே மாதிரி பொறியியல் மற்றும் பல தொழில்நுட்ப பயிலக மாணவர்களுக்கு தொழிலக உட்பயிற்சி அளித்தல் அதுலயும் ஒன்றும் பெருசா இல்லை. 9, 10 மற்றும் 11, 12 வகுப்பில் பயிலும் ஆதிரான மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி ஸ்பெஷல் டியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வெறும் 3000 ரூபாய். அப்புறம் அதே மாதிரி 9, 10, 11, 12 பயிலும் ஆதிரான மாணவருக்கு அந்த பயிற்சிக்கும் ஒன்றும் பெருசா ஒதுக்கலை. இந்த மாதிரி அடிப்படையான சில திட்டங்களுக்கு இந்த அரசு பணத்தை ஒதுக்கியிருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் துணை சுகாதார நிலையம் அமைத்தல், அதுல 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. 92,31,1000 ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை இந்த மாதிரியான எஸ்சி மக்கள் வாழ்கின்ற பகுதி இருக்கு. இந்த பகுதியில ஒரு 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கிறீங்கன்னா நீங்க எத்தனை சுகாதார மையங்களை மருத்துவமனைகளை கட்டுவீங்க அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இதே துணை சுகாதார நிலையங்கள் ஹெல்த் சப் சென்டர்னா இப்ப பொதுவாக கட்டுறதுக்கு அதுக்கு எவ்வளவு கட்டுறது, எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட ஒரு 63 கோடி ரூபாய், அதுக்கெல்லாம் 64 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஒதுக்குறதுக்கு கூட அந்த 64,000 கோடியில நீங்க 10% போடுங்களேன், அது எங்க போய் நிக்குது இல்ல? அப்போ இந்த மாதிரியான பல திட்டங்கள் இதுல குறைபாடா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல விடுபட்டிருக்கு. இப்ப நீங்க ஒன்றும் பெருசா இந்த பட்ஜெட்ல அவ்வளவு அள்ளி கொடுத்துறாங்க இவ்வளவு அள்ளி கொடுத்துறாங்கன்றதை விட இது ஒன்றும் போன ஆண்டு திமுகவில் கொடுத்தாங்க, இந்த ஆண்டு அதே மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான். இதில் ஒன்றும் பெருசா ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் பெருசா அதுல இல்லை. அதால இது நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. இது என்ன எவ்வளவு மோசமாகுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம என்ன சொல்லணும்னா, கடந்த ஆட்சி காலங்கள்ல ஒரு 90%, 80% செலவு பண்ண ரொம்ப கேவலமான நிலைகள்லாம் இருந்திருக்கு. அந்த நிலைகள்லாம் இல்லாம இதை நீங்க 100% ஒதுக்கினீங்கன்னா ஒரு 100% நீங்க செலவு பண்ணுங்க. இந்த திட்டங்கள் சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். பட் இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட திட்டங்களுக்கான முழு நிதியையும் இந்த அரசு செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணா எப்படி போன ஆட்சியில கேட்டோமோ அதே போல இந்த ஆட்சியில நாம சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.